வணக்கம், நான் தனுராஜ். நமது காணொளிகளை பார்க்குற உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக மோட்டார் பைக் கடைகளுக்கு சென்று அங்கு பெரிய பெரிய பைக், அதாவது R15, எப்செட், அதே போல் MT போன்ற பைக்குகளை அண்மை காலமாக நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் எங்கட கிராமத்துக்கு, அதாவது எங்கட கிராமம் ஆனைக்கட்டியபடி, இந்த ஆனைக்கட்டியபடி கிராமத்துக்கு ஒரு புது பைக் கொண்டு இறங்கியிருக்கு. அதாவது எங்கட கிராமத்தில் புது மெம்பர் ஒரு ஆள் வந்திருக்காரு. அப்படி சொல்லப்போனால் அந்த பைக்கில் பார்த்தா இந்த நான் இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த பைக் தான். இந்த பைக்கினுடைய பேர் உங்களுக்கு பார்க்குற போல் சில பேருக்கு தெரியும். இந்த காணொலியே பெண்கள் பார்த்தா இந்த பைக்கினுடைய பேர் சில பேருக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த பைக்கு தான் R15 வெர்சன் 4, அதாவது அண்மையில் நியூ பிராண்டில் இறங்குகிற R15 பைக்கு இதுதான். பல்வேறு காலகட்டமாக இலங்கையில் கிட்டத்தட்ட 5 வருஷங்களாக மோட்டார் வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த ஒரு நிலையில் எமது கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் இந்த பைக்கில் எடுத்திருக்கின்றார். இந்த பைக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவழித்து தான் இந்த பைக்கில் இவருக்கு இப்போது சொந்தமாக போகின்றது என்று சொல்லலாம். என்னென்னா, இந்த பைக்கில் 6,50,000 ரூபா ரெடி காசுக்குரிய இந்த பைக்கு லீசிங் அது இது எல்லாம் சேர்த்து ஒரு 20 முடிகிற நிலையிலாம் இந்த பைக்கில் வரப்போகுது. அதே போல் நமது காணொலியை பார்க்கின்ற சிலர் நீங்கள் எந்த ஏரியா, எந்த ஊர், எந்த நாடு அப்படிங்கிற மாதிரி சில வினாக்களையும் தொடுக்கிறதை கமெண்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெல்லாவளி பிரதேச செயலகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஆனைக்கட்டியபடி கிராமத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது கிராமத்தில் இறங்கியிருக்கின்ற இந்த பைக் தொடர்பாகவும், இந்த பைக் எப்படி இருக்கு, ஓடுறதுக்கு எப்படி இருக்குது, அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாகவும் தான் நான் இந்த காணொலியில் பதிவேற்ற போகின்றேன். ஏனென்னு சொன்னால், இந்த பைக் தொடர்பாக முன்னைய காணொலிகள், அந்த காணொலியில் இந்த பைக்கிலுக்கு டயர் எப்படி இருக்குது, அதே போல் ஸ்டார்ட் எங்கிருந்து வருது, இந்த வேலையை முதல் வந்த பைக்கிலுக்கும் இந்த பைக்கிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காணொலிகளை நாங்கள் பதிவிட்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த பைக்கில் இப்போ நான் பெஸ்ட்டாக இந்த பைக் ஓடி பார்க்க போகிறேன். அதாவது R15 வெர்சன் 4 பைக்கில் இன்றைக்கு தான் நான் பெஸ்ட்டாக ஓடி பார்க்க போகிறேன். இந்த ஓடுகின்ற போது என்னுடைய அனுபவங்கள், அடுத்து இந்த பைக்கினுடைய லுக் எப்படி இருக்கு என்பது தொடர்பாகவும் உங்களுடன் காண்பிக்க போகின்றேன் இந்த காணொலியில். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள், சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்கின்றது இந்த பைக்கு தொடர்பாக. இப்போ அடுத்ததாக நாம் இந்த பைக்கில் ஓடி பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த மோட்டார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது திறப்பை போடுறோம். கீயை போட்ட உடனே பார்த்தா தெரியும். இந்த பைக் இப்போ 82 கிலோமீட்டர் ஓடிக்கு. இந்த 82 கிலோமீட்டர் ஓடினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பைக்கில் நாங்கள் இங்கே எங்கேருந்துன்னு சொன்னால், இது ஊரணியிலேருந்து எடுத்து வந்தோம். ஊரணி மட்டக்களப்புக்கு அங்கால, மட்டக்களப்புலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளுனாப்லாம் இந்த மோட்டார் வெஹிக்கிள். மட்டக்களப்பு டவுன்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளுனாப்லாம் இந்த மோட்டார் எடுத்து வந்தேன். அப்போ 82 கிலோமீட்டர் அங்கே ஊரணிலேருந்து ஆனைக்கட்டியபடிக்கு சேர மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 70 கிலோமீட்டர் இருந்தாலும் இங்கே ஒரு 12 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இங்கே ஓடப்பட்டிருக்கு. பெட்ரோல் நாங்கள் வரக்குள்ளே நானும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் எடுத்த பொடியனும் தான் போனேன். பெட்ரோல் ஒரு 2,000 ரூபாய்க்கு அடிக்கிறாரு. 2,000 ரூபாய்க்கு அடிக்கக்குள்ளே 1 புள்ளி 2 புள்ளி 3 4 5 புள்ளி காட்டுறது. இன்றைக்கு 1 புள்ளி குறைஞ்சிருக்கு. 1 புள்ளிங்க ஒன்றத்தில் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த பெட்ரோல் கிட்டத்தட்ட இந்த தாங்கிக்க குடிக்கக்கூடியது ஒரு 11 லிட்டர் 10 லிட்டர் தான் நாங்கள் ஒரு கணக்கு கொண்டு இட்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை லிட்டர் சொன்னால் ஒரு குறிப்பாக ஒரு 12 லிட்டருக்குள்ளே குடிக்கும் என்று சொல்லலாம். அதே போல் இந்த மோட்டார்கள் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாக நமது ஃபோனையும் இந்த மோட்டார்களுக்குரிய ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பைக்கில் ப்ளூடூத்தும் செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஏனைய பைக்கிலுக்கு ஸ்டார்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் எடுக்கிற சுவிட்ச் இந்த 1000 இடத்துல இருக்கும். ஆனால் இந்த பைக்கிலுக்கு ஸ்டார்ட் எடுக்கிறது அந்த என்ஜின் ஓவன்ற சுவிட்ச். இப்போ பாருங்கள், இந்த என்ஜின் ஓவன்ற சுவிட்சை நம்ம இப்படி நவிச்சு போட்டு விட்ட உடனே ஸ்டார்ட் வந்ததுக்கு பிறகு இந்த பைக்கினுடைய கிளைச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 கிளைச்சி இருக்கு. 6 கிளைச்சி இருக்கு இந்த பைக்கு. அப்போ முதலாவது நியூட்டரில் இருக்கிறது. இப்போ நியூட்டரில் முதலாவது கிளைச்சி நம்ம போடக்கூட கீழே தட்டி விட்டா கீழே தட்டிடும். முதலாவது கிளைச்சி கீழே இப்போ தட்டி விட்டு போட்டு நான் கிளைச்சை போட்டுட்டேன்னா இப்போ ஓடி பார்க்க போகிறோம். இந்த லுக் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பைக்
இப்போ பார்க்கக்குள்ள தெரியும் உங்களுக்கு இந்த பைக்கு நான் இப்போ இருக்கிறது அந்த பைக்கு லுக்காக பார்த்து கிட்ட வந்து எடுக்கலாம் முடியாது போடுறதுக்கு நல்லா இருக்கிறதுனா இந்த பைக்ல வந்து கேண்டீனை பார்த்தீங்கன்னா நம்மட உடம்பு பாரத்தை வந்து நம்மட இந்த உடம்பு பாரத்தை கைகள் மூலமாக 2 கைகள் மூலமாக இந்த கெண்டியில தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் இந்த நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த பைக் வந்து கெண்டியில பிடிச்சி ஓடணும். அதனால நீண்ட தூரம் பயணம் செய்கின்ற போது அதாவது லாங் ட்ரிப் ஓடுகின்ற போது நம்மளோட கைகளுக்கு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட உடம்பை வந்து இந்த உடம்பு பாரத்தை வந்து இந்த கயிறு கெண்டியில் குத்தி தாங்கிறதால அப்படி ஒரு அந்த வெயிட் கை தாங்கிறதால இப்படி குத்தி தாங்கிறதால இந்த கை வந்து 2 கை வந்து நீண்ட தூரம் ஓடுனதுக்கு பிறகு தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது லாங் ட்ரிப் ஓடுகின்ற போது 2 பேர் சாரதிகள் அதாவது மோட்டார் சைக்கிள் ஓடுவர் பின்னுக்கு இருந்து வாரவர் 2 பேரும் மாறி மாறி ஓடுகின்ற போது ஒரு நோவாத ஒரு பயணத்தை அதாவது சொகுசான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்கில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஓடக்குள்ள பார்த்துப்பீங்க இப்படி லுக்காக இருக்குன்ட்டு இந்த பைக்கில் ஏறி இருந்து இந்த கெண்டினை பிடிச்சாலே அந்த பைக் பார்க்குறதுக்கு அப்படி லுக்காக இருக்கும். இந்த பைக்கில் எடுத்து வரக்குள்ள 2 பேர் பார்த்துருந்து கேட்டாங்க பைக் நல்லா இருக்குன்னு அப்படி கேட்டது எவ்வளோ விலையும் விசாரிச்சிருந்தாங்க. அப்போ நான் இப்படி விலை எவ்வளோ அப்படின்னு சொன்னதுக்கு காசு கூட இருந்தாலும் அதாவது அந்த அனுபவிக்க வேண்டியது அந்தந்த வயசில் அனுபவிக்க வேண்டியதை அப்பப்பவே அனுபவிச்சு விடணும். அந்த அடிப்படையில் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த காசை கொண்டு நம்ம ஒன்றும் செய்யலை. சின்ன சந்தோஷத்தை பெறலி நாம் விரும்பினத்தை எடுத்து ஓடணும். அந்த அடிப்படையில் அந்த பொடியன் இந்த பைக்கில் எடுத்திருக்கான். அந்த பொடியனுக்கு இந்த பைக் வந்து நல்ல லுக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட காய்ச்சிருந்தார். நானும் அதை பக்கத்தில் இருந்து கேட்டதில் எனக்கும் பார்க்கக்குள்ள அந்த பொடியனுக்கு இந்த பைக் வந்து ஒரு லுக்காக இருந்ததை நானும் உணர்ந்தேன். இப்போ இந்த பைக்கில் வந்து இப்படி தான் இந்த பைக்கில் வந்து எடுத்து இங்கே எங்களோட ஆனந்தோடி கிராமத்துக்கு வந்து சேர்ந்துக்கு. எங்களோட ஆனந்தோடி கிராமத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அவர் என்ன செய்யாருன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாங்கள் எடுத்து வந்த ஒரு வியாழக்கிழமை இரவு நினைக்கிறேன். அவர் வெள்ளிக்கிழமை காலையில் கொண்டு போய் பட்டு கட்டி அந்த பட்டில் காசு கட்டியா இதை திருநீறு சந்தனம் அப்படி சொல்லி கலந்து மோட்டாய்க்கு ஃபுல்லாக அடித்து ஒட்டி வச்சிருக்காரு. அப்படி பக்தி மயமாக தான் மோட்டாய்க்கில் வச்சிருக்காரு. ஏண்டா புது பைக்கு தானே, புது பைக்கில் கொஞ்சம் பக்தி பரவசமாக ஒரு இறைவன்ட அருளோட இந்த பைக்கில் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. இன்னும் வந்து இந்த ஃபோல்டின் எல்லாம் இந்த உரிபடலை, இன்னும் ஃபோல்டின் உரிபடலை. அதோட எல்லாத்துலேயும் அப்படி பைக்கில் அப்படி ஃபோல்டின் ஈக்கிற மாதிரி என்னென்னா இந்த பைக்கிலுக்கு இன்னும் வந்து நம்பர் தகடு வந்து கிடைக்கல. நம்பர் தகடு வந்து கிடைச்சதுக்கு பிறகு தான் இந்த பைக்கில் வந்து இப்போ எங்களோட கிராமத்தை தாண்டி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களோட கிராமத்துக்குள்ளே சும்மா ஒரு நாளைக்கு 2 ரவுண்டு அப்படி போகிற மாதிரி இந்த பைக்கில் அவர் வச்சுருக்காரு. இப்போ அவர்கிட்ட பல்சர் பைக்கில் ஒன்று இருக்கு. இந்த பைக்கில் சுமார் லுக்காக ஒரு 2 பயணம் போய்ட்டு வர அப்புறம் கொண்டு வீட்டுக்கு வைக்கிற தள்ளி வைக்கிட்டு அவர் பல்சர் பைக்கில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு R15 பைக்கில் எடுக்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 5 நாள் முழுக்க, அதாவது 24 மணித்தியாலும் முழுக்க 5 நாள் இந்த பைக்கில் எடுக்கிறதுக்கு இந்த ஜமகா ஸ்டோர் கடையில் போய் நாங்கள் 5 நாளும் வந்து அங்கேயே எங்களோட நாளை செலவழிச்சிருக்கோம். இந்த அடிப்படையில் இந்த பைக்கில் எடுத்த செலவை தாண்டி போக்குவரத்து செலவு மட்டும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் கலண்ட நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 ரூபா கலண்டிருக்கோம். எங்களோட ஊரில் இருந்து அதாவது எங்களோட ஆனந்தோடி கிராமத்திலிருந்து ஊரடிக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட பல்சர் பைக்கிலுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயோட பெட்ரோலாவது தேவைப்படும். அப்போ 5 நாள் போனதில் பெட்ரோலுக்கு மட்டும் 10,000 ரூபா. அதே போல் இந்த மோட்டார் வெஹிக்கிள் எடுத்துட்டு அங்கே போகிறோம். நாங்கள் மோட்டார் வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்து மோட்டார் வெஹிக்கிளை திராவிட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஏறி ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கு டிக்டாக் அந்த இதில் ஃபோட்டோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள். அப்போ வரக்குள்ளே சாப்பாட்டு செலவு, அதாவது நம்ம பாரத்துக்கு வீட்டை வந்து தட்டுறதுக்கு எப்படி ஒரு 10 மணி இரவில் 10 மணிக்கு ஒரு நாள் வந்திருக்கோம், இன்னொரு நாள் 8 மணிக்கு வந்திருக்கோம், இன்னொரு நாள் 7 மணிக்கு. அப்படி இரவில் வரக்குள்ளே காத்தாங்குடியில் நிப்பாட்டி சில டைம் ரைஸ், சில டைம் பிரியாணி, சில டைம் இடியப்ப கொத்து அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்குரிய செலவுகள் அப்படியும் சாப்பாட்டுக்குரிய செலவு ஒரு 2,000 ரூபா 2 பேருக்கு சேர்ந்து ஒரு 2,500 அப்படின்ற மாதிரி செலவழிச்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு கூட தான் இந்த கணக்கு முடியுது. 15,000 கூட
எங்களுடைய போக்குவரத்து செலவு மட்டும் முடிஞ்சிருக்கு. இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் முடிஞ்சிருக்கு. எப்படியான ஒரு பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த வெஹிக்கிள் வந்து அவருடைய நம்மட நண்பனுடைய கைக்கு கிடைச்சிருந்தது. இந்த மோட்டார் வெஹிக்கிள் கிடைச்சதுக்கு பிறகு ஆளுக்கு ஒரு சந்தோஷம் போல். என்னென்னு சொன்னால், இந்த மோட்டார் வெஹிக்கிளை வந்து எடுத்து போங்கன்னு சொல்லி நாங்கள் 5 நாள் மெனக்கட்டத்தில் எடுத்து போங்கன்னு சொல்லி ஒரு 6:30 போல் தான் கோல் எடுத்திருந்தாங்க. அப்போ அவர் 6:30 போல் கோல் எடுத்திருந்தாப்புல நான் சொன்னேன், காலையில் போய் மோட்டார் வெஹிக்கிள் எடுத்து வருவோம்னு சொல்லி. அவர் இருந்தாலும் இன்றைக்கு போய் மோட்டார் வெஹிக்கிள் எடுக்காட்டி நைட்டுக்கு எனக்கு நித்திர வராது அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் நாங்கள் போயிட்டு இந்த மோட்டார் வெஹிக்கிள் உடனே நைட்டில் போய் தான் எடுத்து வந்தோம். அதால் இந்த பைக்கில் வந்து கடையால் அப்படி இறக்கிட்டு வார மாதிரி ஒரு காணொலியை எடுத்து போடணும்னு நான் விரும்பியிருந்தேன். நைட்டில் போனதால் அந்த காணொலியை பதிவேற்ற முடியாமல் போயிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர் வீட்டை போய் சொன்னேன், இப்படி உங்களோட பைக்கில் வந்து ஒரு காணொலியை எடுத்து போட போகிறேன், வாங்க நம்ம ஒரு காணொலியை செய்வோம் என்ற அடிப்படையில் அவரை கூட்டிக் கொண்டு இந்த காணொலியை நான் உங்களுக்காக பதிவேற்றினேன். இதே போல் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.